பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்த செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்த செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்தி செல்லுகிற தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே எங்களுக்கு ஒருவேளை நீங்கள் நடத்துகிற பாதைகள் புரிவதில்லை. நாங்கள் சந்திக்கிற நிந்தனைகள், அவமானங்கள், இவைகளெல்லாம் எங்களுக்கு புரிவது இல்லை ஆண்டவரே. ஆனால் எந்த நோக்கத்தோடு எங்களை நடத்துகிறீரோ அந்த நோக்கத்திலே எங்களை உடைத்து உருமாற்றி உருவாக்கி அபிஷேகித்து ஆண்டவரே எங்களை அநேக ஜனங்களுக்கு நடுவிலே அநேகம் ஆயிரங்களுக்கு எங்களை சாட்சியாக நிறுத்த போகிற எங்கள் ஆண்டவருடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். குயவன் கை களிமண் போல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும், இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் உருவாக்கி வருகிறீங்க என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியோடு இந்த பாதையிலே தங்களை அர்ப்பணிக்க கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க, எங்களோடு பேசுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாள் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு மெய்யான ஒளி. நமக்கு நல்லா தெரியும், நம்ம ஒவ்வொருவரையும் பிரகாசிப்பிக்க செய்கிற
ஒளி யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் மெய்யான ஒளி என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 1:12 நாம் வாசிக்கும்போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கின்றது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இந்த இடத்துல நாம் வாசிக்கும்போது, ஆதியிலே வார்த்தையாய் இருந்தவர் மாம்சமாய் வந்து நமக்குள்ள இப்பொழுது வாசம் செய்து கொண்டு இருக்கிறார். அவருக்குள் இருந்த அந்த ஜீவன் தான் நமக்கு எப்படி இருக்கிறது? ஒளியாய் இருக்கிறது. ஆண்டவர் இல்லாத ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள். அவங்களுக்கு பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், வேறு எத்தனையோ திறமைகள் காணப்படலாம். ஆனால் இயேசு இல்லாத வாழ்க்கையில் இருள் தானே தவிர வெளிச்சமே கிடையாது. நம்மையே எடுத்துக்கொள்ளுங்களேன். நம்ம எப்படி இருந்தோம்? இந்த உலகத்தில் இருளாக இருந்தோம். எத்தனை முக பிரகாசத்தை எல்லாம் அழித்து போடத்தக்க விதத்தில் உலகத்தில் பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் நம்மை ஆட்டி படைத்து வேதனை கொடுத்த காலங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்மை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அந்த ஒளியினால் சந்தித்து எப்படி அந்த சவுலை பவுலாக மாற்றினாரோ அதே போல தான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் நீங்களானாலும் நானானாலும் ஒரு நாள் தேவனாலே சந்திக்கப்பட்டோம். அந்த வெளிச்சத்தினால் சந்திக்கப்பட்டோம். நமக்குள் அந்த வெளிச்சம் பிரகாசிக்க முடியாதபடிக்கு தடையாக இருந்த இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியை தேவன் அகற்றி நமக்கு ஆச்சரியமான தேவனாக, அந்த ஒளியான தேவனாக நமக்குள் பிரகாசித்தார். அது நிமித்தம் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ இருள் நம்மை அழிக்க துடித்த போதிலும், நம்முடைய பிரகாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்த ஒவ்வொரு நன்மையான காரியங்களை அழித்து போட துடித்த போதிலும், கர்த்தருடைய வெளிச்சம் என்ன செய்தது? நம்மை சூழ்ந்து மகிமையாய் பிரகாசித்து அவர் நம்மை மறைத்து கொண்டது நிமித்தம் அந்த ஒளி பிரகாசத்திலே நாம் தீய சக்திகளுக்கும் பொல்லாத ஜனங்களுக்கும் தப்புவிக்கப்பட்டோம். நமக்கு விரோதமான கண்ணிகளுக்கு, வலைகளுக்கு, குழிகளுக்கு தப்புவிக்கப்பட்டோம். அதனால் தான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டே நாம் இருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, அவரால் தான் எல்லாம் உண்டானது, அவருக்காகவே உண்டானது என்று நாம் பார்க்கிறோம். 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. இப்படித்தான் தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் குடும்பத்திலே நாம் ஒளியாக இருக்கிறோம். ஆஃபீஸ்லேயோ, வேலை செய்கிற ஸ்தலங்களிலேயோ, படிக்கிற ஸ்தலங்களிலேயோ, சமுதாயத்திலேயோ, உலக நாடுகளிலேயோ, தேசத்திலேயோ நம்மை தேவன் ஒளியாக வைத்திருக்கிறார். நமக்கு தெரியாது நம்மை சூழ்ந்திருக்கிற, நம்மை மூடிக்கொண்டிருக்கிற ஒளி, நம்ம மீது இருக்கிற ஒளி நமக்கு தெரியாது. ஆனால் இருளுக்கு நல்லா தெரியும், இவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். வசனம் சொல்லுகிறது 6ஆம் வசனத்திலே, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சியை கொடுக்க சாட்சியாக வந்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் சாட்சிகள், ஆண்டவருக்காக ஏற்படுத்தப்பட்ட சாட்சிகள். இந்த உலகத்தில் அதுக்கு தான் படைக்கப்பட்டவங்களே. ஆனால் நாம் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறோம்? என் மனசும் என் மாமிசமும் விரும்பினதை செய்து முடிக்க தான் இந்த வாழ்க்கை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த படிப்பு, இந்த அறிவு, இந்த கல்வி, இந்த பதவிகள், ஒருவேளை மற்ற விதமான திறமைகள், ஒருவேளை அழகு, இளமை என்று நினைக்கிற காரியங்கள் அது உண்மையான அழகோ, அது இளமையோ கிடையாது. இதெல்லாம் பட்டு போகக்கூடியது, மாறி போகக்கூடியது என்பதை நாம் அறியாதபடிக்கு நம்மள சில பேர் என்ன நினைக்கிறோம்? அவைகள் தான் வாழ்க்கை என்று நினைக்கிறோம். இதுதான் எனக்கு ஒளி வீசக்கூடிய சந்தர்ப்பங்கள். இன்றைக்கி அநேகர் பார்த்தீங்களா, சினிமாலையும் ட்ராமாக்களை நடிக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் அவங்களுடைய அழகு, அவங்களுடைய இளமை அதெல்லாம் கொஞ்சம் குறையிற வரைக்கும் அவங்க நடிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இன்றைக்கி யோசித்து பாருங்கள். பல ஆயிரங்களுக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டு
புகழுடைய உச்சியில் இருக்கிறவங்க, அதிகாரத்தினுடைய உச்சியில் இருக்கிறவங்க ஒரு நாள் அதை இழக்கும் போது அவர்கள் எப்படி இருக்கிறாங்க யோசித்து பாருங்க. ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு தான் அந்த ஒளி என்பதை அறிந்து அந்த ஒளி பிரகாசத்திலே அவர் காட்டுகிற பாதையிலே நடக்கிறது நிமித்தம் நம்ம கடைசி பரியந்தம் எப்படி இருப்போம்? இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்போம். தீர்மானிக்க வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு நமக்கு 1000 சந்தர்ப்பங்கள் இருக்கலாம் எப்படி வேணா வாழ்கிறதுக்கு. ஆனால் ஒரு காலம், இருண்ட காலம் என்று ஒன்று உண்டு, இருளின் காலங்கள் ஒன்று உண்டு. அப்போ இன்றைக்கு உலக மனிதர்களைப் போல அந்த நாட்களில் கலங்கி தவிக்காதபடி இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த ஒளியிடத்தில் வர வேண்டும். அந்த ஒளியை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். யோவான் சொல்லுகிறார் 8ஆம் வசனத்தை, அந்த ஒளி நான் அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி சொல்ல வந்தவனாய் இருக்கிறேன். என்னையும் அவர் ஒளியாக வைத்திருக்கிறது ஒரு ஆச்சரியம். இன்னைக்கு யோசித்து பாருங்க, நம்மெல்லாம் உண்மையிலே நம்ம அம்மா அப்பாவோ இல்லை பாட்டி தாத்தாவோ இல்லை அதுக்கு முன்னாடி ஜெனரேஷனோ ஒருவேளை அவங்க அவ்வளவு பிரகாசித்தவங்களாம் சொல்ல முடியாது. எங்களுடைய வாழ்க்கையில் நான் ஆர்சி குடும்பத்திலேருந்து வந்தேன். எங்களுடைய பாட்டி பயங்கரமான வைராக்கியம் நிறைந்த ஒரு ஆர்சிக்காரங்களாக இருந்தாங்க. அவங்க நல்லா முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறவங்களா இருந்தாங்க. அவங்க கால்கள் எல்லாம் முட்டியில் அவ்வளவு முழங்காலில் நின்று அந்த தடம் கூட அப்படியே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பக்தி உள்ள ஆர்சி குடும்பத்தை சார்ந்தவங்க தான். ஆனால் அவங்க ரட்சிக்கப்படுவாங்கன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. நான் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் பெற்ற பிறகு தான் அவங்க மரித்து போனாங்க. அப்போ எங்கள் அம்மா அவங்களுக்கு ஆண்டவர் வந்தார். அவங்க விக்கிரகாராதனை நாங்கள் அதிகம் பண்ணினதில்லை. ஆனால் ஒரு சில காரியங்கள் நாங்கள் கடைப்பிடிச்சு தான் வாழ்ந்தோம். அப்புறம் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா இந்த உண்மை அறியவே இல்லை. அவங்க பாவத்தினால் பீடிக்கப்பட்டு அவங்க இருளை நமஸ்கரித்து கொண்டு இருந்ததுனால தாங்கள் ஆராதிக்கிறது தான் கரெக்டுன்னு நினச்சி கடைசி வரைக்குமே மனம் திரும்பாமலே மடிந்து போனாங்க. ஆனால் அந்த ஜெனரேஷனில் வந்த நாங்கள் எங்களுக்குள் எனக்கும் என்னுடைய 2 தங்கச்சிகளுக்கும் ஆண்டவருடைய வெளிச்சம் பிரகாசித்ததுனால எங்கள் வாழ்க்கை மாறினது. எங்கள் மூலமாக எங்கள் குடும்பத்தினருக்குள்ளாக அந்த வெளிச்சம் கடந்து சென்றது நிமித்தம் கர்த்தர் அவர்களே மாற்றி இருக்கிறார். ஆனால் மற்றபடி பெருமை பாராட்டுவதற்கு எதுவுமே கிடையாது. எல்லோரும் இருளில் இருந்து தான் ஆச்சரியமான வெளிச்சத்திடத்திற்கு வந்தவர்கள். வசனம் சொல்லுகிறது, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. இப்படி தான் இன்றைக்கும் இருக்கிறாங்க இல்லை? அநேகர் ஆண்டவராகிய இயேசு தங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் இதை அறியாதபடிக்கு அவருடைய வாழ்க்கை எதிர் மேலேயோ கட்டி எழுப்பி கொண்டு இருக்கிறாங்க. பாருங்க, வசனம் சொல்லுகிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அநேக நேரம் உலகம் நமக்கு சொந்தங்களே புறக்கணிக்குது. அப்படி நண்பர்கள் அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்களை நாடி போகும்போது அவர்கள் நம்மை புறக்கணிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றார், உன்னை புறக்கணிக்கலை, என்னதான் அவர்கள் புறக்கணித்தாங்க. உன்னை வெறுக்கவில்லை, உன்னை வெறுக்கும் முன்னாடி அவர்கள் என்னை வெறுத்தார்கள். உன்னை அறியாததுனால அவர்கள் இன்றைக்கு புறக்கணிக்கிறாங்க. எவ்வளோ பேர் அவர்களுக்கு நெருங்கி வருகிற கிருபைகளை இழந்து போகிறாங்க. மனதார ஆண்டவர் ஆசிர்வதிக்க, 2 கரங்களை நீட்டி ஆசிர்வதிக்க, காயப்பட்ட கரங்களால் சுகப்படுத்த அவர் வருகிறாரு. சிலுவையிலே சிந்தனையிலே முள் கிரீடத்தை சூட்டினவராய் அந்த முட்கிரீடத்தை காண்பித்து இதை பாரு என்று சொல்லி நம்மை ஆசிர்வதிக்க, சாபங்கள் எல்லாம் நான் முறிச்சு போட்டுட்டேன், உன்னை ஆசிர்வதிக்கிற தேவன் நான் என்று சொல்ல அவர் தரிசனம் கொடுக்கிறாரு. ஆனால் அநேகர் அந்த தரிசனத்தை காண மனம் இல்லை. அவர்களை கண்கள் எதையோ நோக்கி கொண்டு இருக்கிறதை நாம் இந்த உலகத்தில் பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது, சொந்தமானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர் எப்படி இருக்கிறாரு? 12ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட அனைவரும், எத்தனை பேர் இருக்கிறாங்களோ, கோடானு கோடி ஜனங்கள் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தார். இன்னைக்கு நம்ம உலகத்தில் ஏன் வாழ்கிறோன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இன்னுமா வாழ்கிறீங்கன்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்து இந்த உலகத்தில் நம்ம எப்படி நடத்தப்பட்டாலும் சரி, அது நம்மளை ஒன்றுமே பாதிக்காதபடி அவரது அதிகாரம் பெற்ற பிள்ளைகளாக இன்னைக்கு உங்களையும் என்னையும் தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வாசிக்கிற போது 23 to 29 இப்படித்தான் உண்மையான ஊழியர்கள்
அவங்க பிறக்கும் போதே ஊழியர்கள் இல்லை, முன்னறியப்பட்ட ஊழியர்கள் எல்லாருமே. விசுவாச பிள்ளைகளாக இன்றைக்கி இருக்கிறோம், நாளைக்கு நம்ம நிலைமை எப்படி ஆகும் தெரியாது. ஒருவேளை இன்றைக்கி இதை கேட்கிற பிள்ளைகள் இயேசுவை இரட்சகராக இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கலாம், பாரம்பரியங்களை கடைப்பிடிக்கிறவர்களாக இருக்கலாம். இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் நம்ம சேனலில் போடும்போது அதில் ஒரே ஒருத்தர் தான் அந்த கமெண்ட் எப்படி எல்லா நாளும் பதிவு பண்ணுறாருன்னா, அவர் ஒரு ஆர்சி குடும்பத்தை சேர்ந்தவர் தான், என்னுடைய சொந்தம் தான். நான் ரொம்ப பழக்கம் கிடையாது. ஆனால் அவர் போடுறதெல்லாம் நான் யோசித்து பார்ப்பேன், போட்ட உடனே எப்படி லைக்கு கொடுக்க முடியுது, ஆமேன் அல்லேலூயா போட முடியுது. நான் நினச்சி பார்ப்பேன், இந்த சத்தியத்தை ஒரு தடவையாவது கவனித்தது உண்டான்னு நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, யூடியூப் சேனலில் வந்து உடனே ஒரு லைக்கு எல்லாம் கொடுத்துட்றாங்க, அதோட முடிஞ்சு போகிறது. அப்படி இல்லை, வார்த்தையை நாம் கேட்டு அதுக்கு தான் ஊழியக்காரலை அவர் வந்து சில பேரை வந்து வைக்கிறார். எங்களுடைய ஊழியம் நடக்கிற இடம் வலசரவாக்கம், சென்னை. இப்போ நான் இருக்கிறது என்னுடைய பிள்ளைகளோடு இருக்கிறேன். ஒரு சில மாதங்கள் ஒரு ஆல்ட்ரேஷனுக்கு வந்திருக்கிறேன், சப்ஸ்டிடியூட். ஆனால் என்னுடைய நிரந்தரமான ஒரு இடம் சென்னை தான், வலசரவாக்கம் தான். அது தவிர எனக்கு ரொம்ப இடமே தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும்போது ஒரு அருமையான மகன், எங்களுடைய ஊழியத்தில் வந்த மகன், இந்த நாட்டில் வெளிநாட்டில் இருக்கிறாரு. அவர் சொல்லி தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தது, ஃபேஸ்புக்கெல்லாம் ஆரம்பித்தது. இப்போ அவர் மாறி போயிட்டார், இருந்தாலும் தேவன் மாறாதவராகவே இருக்கிறார். இப்போ கொலோசியர் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டது போல் இந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். சவுலா இருந்தவரை தேவன் பவுலா மாற்றி அவர் மூலமாக எவ்வளோ பெரிய காரியங்களை தமது ராஜ்ய மகிமைக்காக செய்தார் பாருங்க. அப்போது வசனம் சொல்லுது, இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து. நம்ம அது மாதிரி அடைகிறோமா? நான் ஒரு ஊழியக்காரியாக அடைகிறேன்னா சில நேரம் கடினமாக தான் இருக்குது, ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுள் லைஃப் வாழணும்னு தான் நான் நினச்சேன். ரொம்ப சுயநலமாய் நினைத்தது உண்டு, சுயநலமாய் ஜெபித்தது உண்டு, சுயநலமாய் வாழ்ந்தது உண்டு. ஆனால் இப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் பிரேக் பண்ணி, நீ பிறருக்காக ஜெபிக்கும் போது தான் உன் சிறையிருப்பை மாற்றுவேன்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு வைத்திருக்கிறார். இப்படித்தான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து. இன்னைக்கு அதெல்லாம் நம்ம பழக்கி கொள்ளணும். அவர் நிமித்தம், கர்த்தர் நிமித்தம் உலகத்திலையும் நமக்கு பாடுகள் வருது. சொந்த ஜனங்கள் நடுவிலே பாடுகள் வருகிறது. எங்கேயோ இருந்து திடீர்னு என்னை கொண்டு ஒரு எங்களுடைய சொந்தத்தில் ஒருவேளை பிள்ளைகள் வீட்டில் என்னை விடும்போது என் கருத்துக்களை அவங்க உணர்ந்து கொள்வாங்களா, ஏற்றுக்கொள்வாங்க? நிச்சயம் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவர்களை குடும்பம் எப்படியோ வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கலாம். அது நான் என்னுடைய காரியத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு அவர்களை மனப்பக்குவம் இருக்காது. ஆனால் என்ன செய்யணும்? அதை ஏற்றுக்கொள்ளணும். அந்த பாடுகளை, அதன் மூலம் வருகிற சில பாடுகளை, பாதைகளை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் நான் ஊழியக்காரி என்று பார்க்கிறோம். அப்போ இந்த பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன். அப்போது நம்ம எல்லாருமே அப்படித்தான் தேவனுடைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். அவ்வளோதான். அவருடைய கருவிகள் ஒரு ஸ்பூன் மாதிரி, ஒரு ஏதோ ஒன்று அவருடைய அவயவத்தில், ஒரு காலில் இருக்கிற ஒரு விரல் போல இருக்கலாம், நகமாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் நாம் இந்த நாட்களிலே தேவனோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம். இப்போ அந்த அந்த பவுல் சொல்லுகிறார் பாருங்க, உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரன் ஆனேன். இன்னைக்கு நம்மளெல்லாம் போலீஸ்காரன், திருடன் கையில் போலீஸ்கார வேலையை கொடுப்பாங்களாம். அது மாதிரி தான் நான் அடிக்கடி நினைத்து பார்ப்பேன். எனக்கு வேத வசனங்களை வாசிக்கணும்னு தோணும். ஆனால் கண்டினியூஸாக உட்காந்து வேத வசனங்களை வாசிக்க முடியாத டைமில், கொரோனா பீரியடில் பாருங்கள், தேவன் எனக்கு ஒரு வாசலை திறந்து கொடுத்தார். எல்லா உபத்திரவத்திலையும் ஒரு ஆசீர்வாதம் உண்டு என்பதை நான் அறிந்து கொண்டேன். அப்போ எனக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்கும், ஆண்டவரே நான் எப்படியாவது இந்த வசனங்களை ரொம்ப நேரம் வாசிக்க கிருபை தாரும். அப்போ தேவன் அநேக வாசல்களை திறந்து கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க சில வாசல்களை திறந்து கொடுக்கும்போது யோசித்தேன், ஐயோ நாளைக்கு இந்த நேரத்தில் செய்தி கொடுக்கணுன்னா 4 மணிக்கெல்லாம் அவங்க வந்து லிங்கில் கொடுத்துருவாங்க. மற்றவர்களுடைய அந்த லிங்கில் நான் ஏதோ ஒரு சில வாசனங்களை நான் சொல்வதற்கு முதலாவது எனக்கு திறந்து, அதாவது கொரோனா பீரியடுக்கு பிறகு திறந்த வாசல். அப்போ அது மூலம் திறந்த போது தான் நான் வேறு வழி கிடையாது.
நான் என்ன செய்ய வேண்டியிருந்தது, வசனத்தை வாசித்து தியானித்து 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 வார்த்தைகளை எடுக்க வேண்டியிருந்தது. அப்படி என்னுடைய ஜெப வாழ்க்கையில் வேத வசனத்தினுடைய வாசிப்பு அதிகமாக வளர்ந்தது. இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான். எங்கே இருந்தாலும், யாருக்கு நடுவில் இருந்தாலும், ஒருவேளை பிள்ளைகளோட ஒரு ஷாப்பிங் போனால் கூட என்னுடைய உள்ளத்தில் என்ன ஓடிக்கிட்டே இருக்குன்னா நாளைக்கு நம்ம ஷேர் பண்ணுற வார்த்தைகள் என்னோட பேசணுமே ஏசப்பா, இல்லைன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ நம்ம ட்ராவலில் இருக்கும்போது நிறைய புத்தகங்களை கொண்டு வர முடியாது. ஒரு பைபிள் மட்டும்தான் நான் கொண்டு வந்தேன். அதுக்கு மேலே புத்தகங்களை சுமந்து கொண்டு வர முடியாது. அங்கே வீட்டிலனா நிறைய புத்தகங்கள் இருக்கும், படிக்கலாம் செய்யலாம். ஆனால் இப்போ இப்படி ட்ராவலில் வரும்போது வெறும் பைபிள் மட்டும்தான். அப்போ அந்த நேரத்துலலாம் எப்போதும் அந்த கர்த்தருடைய யோசனையாகவே இருக்க தேவன் உதவி செய்கிறார். அப்படித்தான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஒருவேளை தகுதியற்ற எண்ணெயை கொண்டு வந்து நிறுத்தினார். எனக்குள்ள எந்த தகுதியும் கிடையாது. என் ஹஸ்பண்ட் ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவங்க உயிரோடு வாழ்ந்த காலம் வரைக்கும். இல்லைனா ஒரு 10-9 வருஷம் டயாலிசிஸ் ஒரு பேஷண்ட்டாக இருந்து பல பாதைகளில் போனவங்க தனியாக அவங்கள வீட்டில் விட்டுட்டு கதவை பூட்டி சாவி எடுத்துகிட்டு வந்து ஊழியத்தை முடிச்சுட்டு நான் போய் மறுபடியும் அவர்களை கவனிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறாருன்னா அவங்க என்னோட கோஆப்ரேட் பண்ணதுனால்தான், இல்லைனா கிடையாது. இன்றைக்கு என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க என்னோட ஊழியத்தில் வந்து நிற்கலை. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஊழியத்தில் நின்னா உருப்படியாக இருக்கணும், சாட்சியாக இருக்கணும். எங்களுக்கு அது வேணாம். அந்த நாள் வருமா என எங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு விருப்பமும் கிடையாது. என்னன்னா ஊழியத்திற்கு நல்ல உதவி செய்வாங்க தவிர, அதாவது பண விஷயங்களிலே உதவி செய்வாங்க, ஆதரவாக இருப்பாங்க. என்னையும் போஷித்து அவங்க மூலம்தான் எனக்கு தேவையான கர்த்தர் சந்திக்கிறார். அதே மாதிரி ஊழியத்தின் தேவைகளையும் அவர்கள் மூலமாக சந்திக்கிறார். 3 பிள்ளைகளும் எனக்கு எல்லா விதங்களிலையும் உதவி செய்வாங்க. அதை தவிர சில விசுவாச பிள்ளைகளை இன்று கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அப்போ தேவன் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த உலகத்திலே நீங்கள் ஒளியாக பிரகாசிக்க வேண்டும். இதுக்கு தான் தேவன் என்ன செய்கிறார், ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு விதத்தில் வைத்திருக்கிறார். இப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இதில் சொல்லப்பட்டிருக்கு, எதற்காக ஊழியக்காரர்கள் தினந்தோறும் பிரசங்கிக்கணும், எதுக்காக வார்த்தைகளை அவர்களை கற்று தேர வேண்டும். ஆசாரியனிடத்து உதடுகள் அறிவை காக்க வேண்டும், அவனுடைய வாயிலே தேவனுடைய சத்திய வேதத்தை தேடுவார்களே. இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஊழியக்காரங்க தான். நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் ஜெபிக்கலையா, ஒருத்தருக்காக ஜெபிக்கலையா, தேசத்துக்கு ஜெபம் பண்ணலையா, இல்லை சபைக்காக ஜெபம் பண்ணலையா, இல்லை உங்களுக்கு அருகாமையில் உள்ள உபத்திரவப்பட ஒருத்தருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணலையா? ஜெபம் பண்ணுறீங்க தானே. அப்போ நீங்களும் கர்த்தருடைய ஊழியத்திலே ஒரு பங்கு பெறுகிறபடியால் ஊழியர்கள் தான். ஆண்டவர் சொல்கிறார், எந்த வகை ஊழியத்தை இன்றைக்கி செஞ்சிட்டு இருந்தாலும் நாளொன்று வரும், அப்போ நான் என்ன செய்வேன், எனக்கு ஊழியம் செய்கிறவர்களை ஒரு தகப்பன் தன் மகனை கடாட்சிப்பது போல நான் கடாட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். இப்போ வசனத்தில் நாம் பார்க்கும்போது இந்த ஊழியக்காரர்களாக இருக்கிறவங்க செய்கிறது என்ன என்று சொன்னால், சபையை குறித்து அவர்கள் சபை ஊழியம் செய்யும்போது எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். இன்னைக்கு நம்முடைய ஊழியத்தில் ஆரம்ப காலங்கள்லாம் சொல்லுவாங்க, யாரோ உங்களுக்கு கோல் மூட்டி கொடுத்துட்டாங்க நாங்கள் இருந்ததை, நான் எங்களுடைய வாழ்க்கை குறித்து. அதான் சிஸ்டர் வந்து என்ன செய்கிறாங்க, எங்களையே சொல்கிறாங்க, எங்களுக்கே பிரசங்கிக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் இப்போல்லாம் நம்ம வசனங்களை வாசிக்கும்போது, நிருபங்களை வாசிக்கும்போது அப்படி ஒன்றும் பெரிய தவறு ஊழியக்காரங்க பண்ணவே இல்லை அப்படி தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்கள், எங்கே இருந்தாலும் சபைகளை பற்றி விசாரித்து அந்த சபையின் நிலைமையை அறிந்து அதற்கேற்ற உபதேசங்களை கொடுத்தார். அப்போ ஒரு சபையை நடத்தி கொண்டு வருகிற பிள்ளைகள் அவங்க உபதேசத்தை கொடுப்பது தவறு கிடையாது என்று தான் நான் இந்த நாட்களை அறிந்து கொண்டேன். வசனம் சொல்லுகிறது, கொலோசியர் 3 முதல் 17 வசனங்களில், கிறிஸ்துவுடனே எழுந்துதானா மேலான காரியங்களை நாடுங்கள்,
இன்னைக்கு அநேக நேரத்தில் மேலான காரியங்களை நாட முடியல. உலகத்தை நம்ம சுற்றியில் இருக்கிற உறவுகள், உலகம், நம்ம சந்திக்கிற காரியங்கள், இதைத்தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுது, நீ பெரிய காரியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஆண்டவரோட மரிச்சு, அந்த சிலுவை ஞானஸ்நான தொட்டியில் மரிச்சு அவரோட நீ எழுந்துட்டனா மேலான காரியத்தை நாடு, பூமியில் உள்ளவைகளை அல்ல என்று வேதம் சொல்லுது. அப்போ நம்முடைய ஜீவனாகி கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் மறைந்திருக்கிறது. அப்போ அதனால நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரீச்சை, விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை, இதெல்லாம் அழித்து போடணும். சில நேரங்களில் நம்ம நினைப்போம், எப்படி இது, நான் ஒரு கண்ட்ரியில் இருக்கும்போது, என்னுடைய பிள்ளைகளோடு இருக்கும்போது, அந்த இடத்துல அந்த விக்கிரக கிரியைகள் அதிகமாக போராடி கொண்டு இருந்தது. ஆரம்ப நாளில் நான் போன புதுசில். அப்போ அங்கே ஒரு 2-3 மாதம் தங்க வேண்டி இருந்தது. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், ஒரு ஊழியக்காரர்கிட்டையும் கேட்டேன், இங்கே எப்படி விக்கிரகாராதனை நம்ம இந்தியாவை போல் அதிகமாக கிடையாதே அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் சொல்லி கொடுத்தார். விக்கிரகாராதனை என்னது, இங்கெல்லாம் பொருளாசையாகி விக்கிரகாராதனை, பொருள் சம்பாதிக்க தானே வராங்க, ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு போகிறாங்க. ஏன்னா தேசத்தில் நமக்கு அதுக்கேற்ற வாசல்கள் இல்லை, கடன் சுமைகள், அதிகமான பொருளாதார நெருக்கடிகள், வாழ முடியாத நிர்பந்தத்தினால தான் ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்க, வெளிநாடுகளுக்கு போகிறாங்க. அப்போது அப்படி போகும்போது அந்த இடத்துல பொருளாசையாகி விக்கிரகாராதனை தான் நிறைந்து காணப்படுது. வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்களோ இல்லையோ, பொருளை சம்பாதிக்கணும், பொருளை சம்பாதிக்கணும். அந்த பொருளை சம்பாதித்து எப்படி இந்தியா தேசத்தில் இருக்கவங்கள விட நல்லா இருக்காங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க, அவ்வளோதான். தவிர அவங்களால நிறைய பேரால் அந்த ஞானத்தோடு செலவு பண்ணி ஏதோ கொஞ்ச காலம் இங்கே தேசத்தில் தேசத்தை விட்டு வந்தோமா, பிறகு நம்ம வசதியாக வாழக்கூடிய சில காரியங்களை செய்து கொண்டு நம் தேசத்துக்கு திரும்பவும் நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. கடைசி வரைக்கும் அப்படியே வாழுகிற ஒரு வாழ்க்கையில் தான் காணப்படுகிறாங்க. இப்போ என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்று யோசித்து பார்க்க அநேகருக்கு தெரிவதில்லை. இங்கே இருக்கிற நாட்களில் நான் அதெல்லாம் உணர்கிறேன். இவ்வளோத்தான் மேன்மை என்ன, ஒன்றும் கிடையாது. ஆனால் தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு, தன் உடன் பிறந்தவர்களை விட்டு, தன் நண்பர்களை விட்டு, தன் தேசத்தை விட்டு, பழகின சூழ்நிலைகளை விட்டு வெளியே வர்றதுனால அவங்களுக்கு கிடைக்கிறது என்ன, சம்பாத்தியமும் செலவும் மட்டும்தான். வேறு அதிகமாக அவங்க ஒன்றும், இனி நாங்கள் அந்த தேசத்துக்கு போய் வாழ்கிறதுக்கு எங்களுக்குன்னு ஒரு வீடோ ஏதாவது ஒரு காரியமோ செய்வோம், கொஞ்ச காலம் வாழ்நாள் வாழப்போகிறோம், நம்முடைய தாய் தகப்பனை போய் பார்க்கலாம் அப்படிங்கிறது இல்லை. முழுக்க 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 டெடிக்கேட்டட் டு ஃபைனான்ஸ், அந்த மணி தான், அந்த ஜாப் தான், அந்த பிஸ்னஸ் தான். இப்படி வாழ்ந்து முடிக்கிறத பார்க்கும்போது அர்த்தம் இல்லாததாக தோன்றுகிறது. இனி வரும் நாட்களிலாவது அவர்கள் அந்த உணர்வு பெற்றாங்கன்னா கர்த்தருடைய ஊழியங்களும் செழிக்கும், கர்த்தருடைய பிள்ளைகள் தாய் தகப்பனும் மனநிறைவோடு வாழ்ந்து முடிப்பாங்க. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் முற்காலத்தில் அவர்களுக்குள் சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள், இப்பொழுதோ கோபம், மூர்க்கம், பொறாமை, தூஷணங்கள் இதெல்லாம் விட்டுருங்க, வம்பு வார்த்தைகளை விட்டுருங்க, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். எப்போ சொல்லுவாங்க, சொல்லுகிற பொய், நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். எப்போ பார்த்தாலும் என் பிள்ளைகள் கூட சில நேரம் சொல்லுவாங்க, என்னப்பா பிஸி, நான் அப்புறமா நான் பேசுகிறேன், ஐ கால் யூ லேட்டர், நான் இப்போ ரொம்ப பிஸி. அது அப்புறம் பார்த்தா ஒரு 4-5 நாளைக்கு ஆன்சரே இருக்காது. அப்புறம் ஒரு நாள் வருவாங்க. அப்போ அதுக்குள்ளே நம்ம என்ன சொல்ல வந்தோன்னே நமக்கு மறந்து போயிருக்கோம், அந்த காரியங்கள் முடிஞ்சும் ஆயிருக்கும். அப்படி தான் இன்றைக்கி உலகத்தில் வாழ்கிறதா இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வசனம் சொல்லுது, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறீர்களே. நம்ம அவரை தரித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம அந்த உணர்வாது நமக்கு இருக்குதா? நம்மளை பிரகாசமடைய செய்தது எதுக்காக? ஆச்சரியமான அந்த ஒளியை நாம் தரித்து கொண்டு இருக்கிறதுக்கு தான். ஒருவேளை உலகம் வெறுக்கலாம், நமக்கு என்ன வந்தது? கிறிஸ்துவை பிரகாசிக்க பண்ணுகிறோம், கிறிஸ்துவாகிய ஒளியை பிரதிபலிக்கிறோம். கொஞ்ச காலங்கள் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டவர் யாரையெல்லாம் இந்த ஆச்சரிய ஒளியிடத்துக்கு வரணும்னு நினச்சிருக்கிறாரோ அவர்களெல்லாம் அட்ராக்ட் பண்ணப்படுவாங்க. ஆனால் நாம் எப்படி இருக்கணும்? எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஏசாயா 60 சொல்லப்பட்டது போல, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. நீ உதித்து கொண்டிருந்தால் தான் ராஜாக்கள் வருவார்கள். நீ உதித்து கொண்டிருந்தால் உன்னை குமாரன் குமாரத்திகள் வருவாங்க. நீ உதித்து வெளிச்சமாக இருந்தேன்னா உன்னை பாழாக்கினவர், உன்னை விழுங்கினவர்கள், உன்னை நிர்மூலமாக்க துடித்தவர்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள், அசுத்தர்கள் ஓடி போவார்கள்.
நம்ம என்ன செய்யறது இல்லை, தொடர்ந்து ஜுவாலிக்கிறதே கிடையாது, தொடர்ந்து பிரகாசிக்கிறது கிடையாது. 16, 17 வசனம் சொல்லுது, ஆண்டவருடைய வசனம் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாக வாசமாய் இருக்க வேண்டும். வார்த்தைகள் இருக்கணும். அங்கே கவலை தான் இருக்குது, குழப்பம் தான் இருக்குது, இல்லைன்னா சில நேரங்களில் கசப்புகள் தான் கிடக்குது. ஆனால் வசனம் உள்ளத்திலே வாசமாய் இருக்க வேண்டும். உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் அது எப்படி இருக்கணும், வாசமாய் தங்கி இருக்க வேண்டும். நம்ம துதித்து பாடுறோமான்னு பாருங்க. சங்கீதம், கீர்த்தனைகளால், ஞான பாட்டுகளால் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு, இன்னைக்கு நம்ம அதற்காக நம் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. கேட்டாலோ கேட்கலையோ நாம் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை, உபதேசிக்க வேண்டியது கடமை. ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, முகம் சுளிப்பாங்க. ஆனால் பரவாயில்ல, இந்த வார்த்தைகள் என்றோ ஒரு நாள் 1, 30, 60, 100 பலனளிக்கும் என்ற நம்பிக்கை தான் நமக்குள்ளே இருக்கணும். அதை தொடர்ந்து என்ன செய்யணும்னா, இருதயத்தில் கர்த்தரை பயபக்தியுடன் பாடி எது செஞ்சாலும் இயேசுவுக்காக என்று சொல்லும்போது நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எதுக்கு இந்த பிரகாசத்தை கொடுத்தா? சும்மா இருக்கிறதுக்கா? மரக்காலின் கீழே வைக்கிறதுக்கா? இல்லைன்னா கட்டிலின் அடியில் வைக்கிறதுக்கா? இல்லை, ஒளி வீச வேண்டும். நீங்களும் நானும் தீர்மானிச்சிட்டோம்னா இந்த பிரகாசத்தை மூடி போடுறதுக்கு எவராலும் முடியாது, எந்த சொந்தத்தாலேயும் முடியாது, எந்த பணம் காசாலையும் முடியாது, எந்த பாவங்களால முடியாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட பிரகாசத்தை தான் உங்களுக்குள் வைக்க விரும்புகிறார். உங்களை ஜுவாலித்து எரிகிற ஜுவாலைகளாக பயன்படுத்த விரும்புகிறார். சேவானை போல ஒரு வாழ்க்கை பிரகாசிப்போம். ஒருவேளை கல்லடிப்பட்டு செத்தாலும் சாவலாம், இயேசுவுக்காக வாழ்ந்து முடிக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ளுவோம். உங்களை பிரகாசிக்கின்ற மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து உங்களை பிரகாசித்திருக்கிறார், இல்லை பிரகாசிக்க விரும்புகிறார். அதனால் தான் இந்த வார்த்தையை கேட்கிறோம் என்பதை உணர்ந்து தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் பண்ணலாம். எங்கள் பரலோக தேவனை, இந்த வார்த்தையை கேட்ட நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம். நாளைக்கு யூடியூப்பில் பார்க்கும்போதும் இந்த வார்த்தையை கவனித்து ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே, ஏன் இந்த பாதைகள் என்று அறியாமல் தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் உலகத்தில் வந்து எந்த மனிதனை பிரகாசிப்பிக்க செய்கிற மெய்யான ஒளியாகி இயேசு கிறிஸ்து என் மீது நோக்கமாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து ஒப்பு கொடுக்க கிருபை தாருங்க. எங்கெல்லாம் அவர்கள் வாழ்க்கையின் பகுதியில் இருண்ட காரியத்தை பார்க்குறாங்களோ அவங்க வெளிச்சம் இன்னும் அதிகமாய் பிரகாசிக்கட்டும். இன்னும் அதிகமாய் உங்களுடைய ஒளியிலே அவர்கள் நடக்க தங்களை அர்ப்பணிக்கட்டும். அதன் மூலமாக ஒவ்வொரு குடும்பங்களிலேயும், ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்குள்ளேயும், ஆண்டவரே, தேசங்களிலே, உலக நாடுகளிலே உம்முடைய வெளிச்சம் பரவுவதாக, பிரகாசிப்பிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, நீர் அப்படியே செய்தும் நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளும். எங்களுடைய வாழ்க்கையின் இருளை நாங்கள் ஜெயிக்க கிருபை தாருங்க. ஆசீர்வதிங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக எங்களை மாற்றும். எங்கள் பிள்ளைகள் உலக நாடுகளின், தேசத்தின் எந்த பகுதிகளில் எழும்பி ஜொலிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக. அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவீராக. எல்லா துதியும் கனமகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.